வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க, இப்போ பாருங்க, நான் பள்ளிக்கு வந்த கொஞ்ச நேரத்தில் மணி அடிச்சிருச்சு. அவன் ஹோம்ஒர்க் முடிச்ச கொஞ்ச நேரத்திலே அவன் விளையாட போயிட்டான். மழை நின்ன கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ஷாப்பிங் போனோம் அப்படின்னு ஒரு விஷயம் முடிஞ்ச கொஞ்ச நேரத்தில் இன்னொரு விஷயம் நம்ம செஞ்சிருப்போம். அந்த மாதிரி சுச்சுவேஷனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? எப்படி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல அடுத்த விஷயத்த செஞ்சு முடிச்சிருப்போம். இப்ப ரெண்டுமே முடிஞ்சு போன விஷயத்த தான் நம்ம இந்த இடத்துல பேச வரோம். ஓகே, புரியுதுங்களா? இப்ப பாருங்க, நான் பள்ளிக்கு வந்துட்டேன். எப்ப? கொஞ்ச நேரத்துல. இந்த கொஞ்ச நேரத்துல இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்ங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, கொஞ்ச நேரத்தில், நான் பள்ளிக்கு வந்த கொஞ்ச நேரத்தில் பெல் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம். இந்த கொஞ்ச நேரத்தில் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, பாருங்க, கொஞ்ச நேரத்தில். கொஞ்ச நேரத்தில் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அதன் பிறகு. நீங்க எப்படி வேணாலும் தமிழ்ல சொல்லிக்கலாம். இது ரெண்டுக்குமே ஒரே இது என்ன பாத்தீங்கன்னா, சூன் ஆஃப்டர். சூன் ஆஃப்டர் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல, இல்லைன்னா அதன் பிறகு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப இந்த சூன் ஆஃப்டர் வச்சுதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இப்ப பாருங்க, இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சூன் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட்ல கூட சூன் ஆஃப்டர் சேர்த்துக்கலாம், இல்ல ரெண்டாவது சென்டென்ஸ்ல கூட சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். சூன் ஆஃப்டர் கூட வர ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே இப்போ வந்து பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்க போகுது. ரெண்டு சென்டென்ஸுமே முடிஞ்சு போன விஷயம் தானே பேச போறோம். அப்ப ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் தான். சூன் ஆஃப்டர், இதுல ஒரு பாஸ்ட் டென்ஸ், ஒரு கமா கொடுத்து இங்க ஒரு பாஸ்ட் டென்ஸ் இருக்க போகுது. அப்ப ரெண்டு சென்டென்ஸ் நம்ம இந்த இடத்துல பேச போறோம். ஓகேங்களா? ரெண்டுமே என்ன டென்ஸ் தான்? பாஸ்ட் டென்ஸ் தான். முடிஞ்சு போன விஷயத்தை தான் நம்ம இந்த இடத்துல பேச போறோம். ஓகேங்களா? நம்ம சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். Shall we go to the next sentence? இப்ப பாருங்க, கூட்டம் முடிந்த கொஞ்ச நேரத்தில். இது ஒரு சென்டென்ஸ். கூட்டம் முடிஞ்ச கொஞ்ச நேரத்தில். அப்ப அது முடிஞ்சு போச்சா இல்ல நடந்துகிட்டு இருக்கா? முடிஞ்சிருச்சு. கூட்டம் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல அவங்க என்ன பண்ணாங்களாம்? சாப்பிட போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, கூட்டம் முடிந்த கொஞ்ச நேரத்தில். சூன் ஆஃப்டர், கொஞ்ச நேரத்தில். என்ன கொஞ்ச நேரத்தில்? கூட்டம் முடிந்த கொஞ்ச நேரத்தில். அப்ப கூட்டம், த மீட்டிங். The meeting finished, இல்லைன்னா ended, என்ன வேணாலும் சொல்லலாம். கூட்டம் முடிஞ்ச கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்தது? அவர்கள் சாப்பிட சென்றார்கள் அப்படின்னு சொல்ல போறோம். அடுத்த சப்ஜெக்ட் பாருங்க, அவங்க வந்து எங்க போனாங்க? சென்றார்கள்ங்கிறது அங்க verb. இப்போ go, went அததான் சேர்க்க போறோம். பாருங்க, go, went, gone. இதுல இது verb 1, இது verb 2, இது verb 3. இந்த verb 2 தான் நம்ம இங்க எழுத போறோம். they went, அவர்கள் போனார்கள். எங்க போனார்கள்? சாப்பிட, to eat. அவ்வளவுதாங்க. இங்க பாருங்க, இதுவுமே verb 2 தான். finish, finished, finished. அப்ப இந்த finished verb 2 தான் இந்த இடத்துல எழுதுறோம். ஏன்னா முடிஞ்சு போன விஷயத்தை தான் நம்ம இதுல பேசுறோம். ஓகேங்களா? பாருங்க, சூன் ஆஃப்டர் த மீட்டிங் ஃபினிஷ்டு. மீட்டிங் முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே they went outனு கூட சேர்த்துக்கலாம். they went out to eat, இல்ல they went to eat. அவர்கள் சாப்பிட போனார்கள், நான் சென்றார்கள் அப்படின்னு சொல்றோம். got it? இப்போ இதே போல சென்டென்ஸ் தான், இதே போல ஸ்ட்ரக்சர் தான் நம்ம அடுத்தடுத்து பேச போறோம். ஓகேங்களா? Shall we go to the next sentence? இப்போ பாருங்க, மழை நின்ற கொஞ்ச நேரத்துல, மழை நின்ன கொஞ்ச நேரத்தில், அதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம்.
கொஞ்ச நேரத்தில் என்ன சொல்லுவோம்? soon after. soon after மழை soon afterனா கொஞ்ச நேரத்துல என்ன நடந்துதான்? மழை நின்னுடுச்சாம். it நின்றது. நல்லா கவனிங்க. rain rained. இந்த verb 2 தான் அங்க எழுத போறோம். ஓகேங்களா? soon after it rained. அவ்வளவுதாங்க. மழை நின்ற கொஞ்ச நேரத்துல நாங்க எங்க போனோம்? ஷாப்பிங் போனோம். அதுவும் முடிஞ்சு போன விஷயம்தான், இதுவும் முடிஞ்சு போன விஷயம்தான். இப்ப பாருங்க, நாங்கள் we போனோம். இப்பதானே பார்த்தோம். go went போகும் போனோம். சாரி went. we went எங்க போனோம்? ஷாப்பிங்க்கு. we went shopping. இப்ப பாருங்க, soon after it rained. மழை முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல இல்ல மழை நின்ன கொஞ்ச நேரத்துல we went shopping. நாங்க ஷாப்பிங் போனோம் அப்படின்னு சொல்றோம். got it? ரெண்டுமே past tense தான். இதுவும் past tense தான், இந்த சென்டென்ஸும் past tense தான். shall we go to the next sentence? பள்ளி முடிந்த கொஞ்ச நேரத்தில். ஸ்கூல் முடிஞ்ச உடனே அப்படின்னு உடனேன்னா as soon as வரும். இது கொஞ்ச நேரத்துல அப்படின்னு அர்த்தம். பள்ளி முடிந்த கொஞ்ச நேரத்தில் மாணவர்கள் வகுப்பை விட்டு வெளியேறினார்கள். ஸ்கூலை விட்டே போயிட்டாங்க, என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, பள்ளி முடிந்த கொஞ்ச நேரத்தில் சொல்லுங்க. soon soon after பள்ளி the school over ended என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? overed இல்லைன்னா ended. பள்ளி முடிந்த கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்தது? மாணவர்கள் the students வெளியேறினார்கள். வெளியேறதுக்கு என்னங்க? left. leave பாருங்க, இந்த வேர்ப்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். leave left. இந்த verb 2 தான் நம்ம எழுதுறோம். மாணவர்கள் வெளியேறினார்கள். எதை விட்டு? ஸ்கூலை விட்டு. the students left from school. ஸ்கூல்ல இருந்து வெளியேறினாங்க அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். from school பாருங்க, ஏன்னா from class என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். soon after the school ended. ஸ்கூல் முடிஞ்ச உடனே இந்த மாணவர்கள் the students left from school. ஸ்கூலை விட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். got it? shall we go to the next sentence? படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே லைட் என்ன ஆயிடுச்சு? ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் soon after படம் the movie ஆரம்பித்த அப்படி என்ன சொன்னா? started. இப்ப பாருங்க, started. ஓகேங்களா? அப்ப இங்க started. படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு? லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். ஓகேங்களா? the lights off. ஓகேங்களா? இப்ப பாருங்க, soon after the movie started the lights off. படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே லைட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? shall we go to the next sentence? இப்ப பாருங்க, ரயில் நிலையம் சென்ற கொஞ்ச நேரத்தில் நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டோம். ஸ்டேஷனுக்கு போன கொஞ்ச நேரத்திலே நாங்க என்ன பண்ணிட்டோம்? டிக்கெட் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி சொல்லலாம்? soon after
ரயில் நிலையம் சென்ற கொஞ்ச நேரத்தில். சப்ஜெக்ட் யாரு? நாங்க தானே. அப்ப soon after we reached. அடையறதுக்கு போகிறதுக்கு என்னங்க? ரீச், ரீச், ரீச்டு. அதான் சப்ஜெக்டுக்கு அடுத்தது ரீச்டு சொல்லியிருக்கோம். ரயில் நிலையம் சென்ற கொஞ்ச நேரத்தில் நாங்க ரயில் நிலையம் சென்ற கொஞ்ச நேரத்துல நாங்க என்ன பண்ணிட்டோம்? டிக்கெட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்ல போறோம். வி பாருங்க, கெட், காட். இந்த காட்டை தான் இங்க எழுத போறோம். வி காட் என்ன வாங்கிட்டோம்? த டிக்கெட்ஸ். நாங்க டிக்கெட்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? பாருங்க, soon after we reached. சரி, we reached. எங்க போனோம்? இந்த ரயில்வே ஸ்டேஷன். நம்ம இந்த இடத்துல இந்த ரயில்வே ஸ்டேஷன். நாங்க ரயில்வே ஸ்டேஷன் சென்ற கொஞ்ச நேரத்தில் நாங்கள் டிக்கெட்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? Shall we go to the next sentence? நெக்ஸ்ட் பாருங்க, அந்த செய்தியை கேட்ட கொஞ்ச நேரத்துல ஒருத்தரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தியை கேட்ட கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, soon after அந்த செய்தியை கேட்ட உடனே the news கேட்கறதுக்கு heard. ஓகேங்களா? அந்த செய்தியை கேட்ட கொஞ்ச நேரத்துல ஒருத்தரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எவ்ரி ஒன் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது? ஸ்டார்டட். நல்லா கவனிங்க, இது எல்லாமே verb 2. எல்லாமே முடிஞ்சு போன விஷயத்தை தான் பேசுறோம். ஓகேங்களா? எவ்ரி ஒன் ஸ்டார்டட் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்துக்கு? அழறதுக்கு, crying. பாருங்க, soon after the news heard everyone started crying. அந்த செய்தி கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, got it? Shall we go to the next sentence? இப்ப பாருங்க, எங்க தலைமை ஆசிரியர் கூப்பிட்ட கொஞ்ச நேரத்துல, நான் ஹெச்எம் கூப்பிட்ட கொஞ்ச நேரத்துல நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, எங்க தலைமை ஆசிரியர் கூப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் the headmaster கூப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் called. ஓகேவா? the headmaster கூப்பிட்ட, தலைமை ஆசிரியர் கூப்பிட்ட கொஞ்ச நேரத்தில், சாரி soon after சேர்க்கணும்ல, சாரி soon after the headmaster called me. என்ன கூப்பிட்ட கொஞ்ச நேரத்துல நான் என்ன பண்ணிட்டேன்? அங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம். நான் I went there. நான் அங்க போயிட்டேன். I went there. ஓகேங்களா? இப்ப பாருங்க, எங்க தலைமை ஆசிரியர் என்னை கூப்பிட்ட கொஞ்ச நேரத்துல நான் அங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்றோம். soon after the headmaster called me. என்னை கூப்பிட்ட கொஞ்ச நேரத்துல I went there. நான் அங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல நல்லா நீங்க கவனிக்க வேண்டியது, soon after அப்படின்னா கொஞ்ச நேரத்தில். soon afterனா என்னங்க அர்த்தம்? கொஞ்ச நேரத்துல அப்படின்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்தில். இதை எப்படி சென்டென்ஸ் எழுதணுங்கிறத இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் soon after அது கூட வர ரெண்டு சென்டென்ஸ், இங்க ஒரு சென்டென்ஸ் ஒரு கமா கொடுத்து இன்னொரு சென்டென்ஸ் வரும். ரெண்டு சென்டென்ஸுமே பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். ரெண்டு சென்டென்ஸுமே எதுல தாங்க இருக்கணும்? பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். இப்ப உங்களுக்கான கொஸ்டின் இப்ப நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அடிக்கடி பேசுவோம். கொஞ்ச நேரத்துல அது நடந்தது, நான் வீட்டை விட்டு வெளில போன கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதை எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கலாம்.
நான் வீட்டை விட்டு வெளில போன கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா வந்துட்டாருன்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, soon after I went out home. நான் வீட்டை விட்டு வெளியில போன கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்றோம். அப்ப my father came. எங்க அப்பா வந்துட்டாரு. ஓகேங்களா? இவ்வளவுதான். இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துலன்னு நம்ம எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் மேக் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்க வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்துல, வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்துல நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போறோம். இதை எப்படி சொல்லாங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு சென்டென்ஸ் தெரியும் அப்படின்னாலும் நீங்க என்ன ட்ரை பண்ணணும். நான் இப்போ மாடலுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதை வச்சு நீங்க நிறைய வேர்பை வச்சு நீங்க தான் சென்டென்ஸ் மேக் பண்ணி சூழல் அமையும் போது பேசி பார்க்கணும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.